ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாகட்டும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை எல்லாம் ஆலயத்தில் வைத்து சந்திக்கிறதுல அதிக சந்தோஷம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஐசையா சாப்டர் 49 verse 26. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறிகொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை இந்த மாதத்தில் நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒடுக்கப்படுகிறவன் என்கிற வார்த்தையிலிருந்து நம்ம செய்தியை கேட்டோம். யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஆமென். சோதரம். இன்றைக்கும் இந்த வசனத்திலேருந்து நாம் செய்தியை தொடர போகிறோம். ஹல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே நான் தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களை இரத்தத்தினாலே வெறி கொள்வார்கள். நான் கர்த்தர், நான் யாக்கோபின் வல்லவர், இரட்சகர், மீட்பர் என்பதை அவர்கள் எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க? கண்டு கொள்வார்கள். ஆமென். சோதரம். இன்றைக்கு என்னுடைய முதல் பகுதியில் நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம் என்னன்னு சொன்னால், தேவன் சோதரம் நம்முடைய டிஃபெண்டராக இருக்கிறார், நம்முடைய பாதுகாவலர். ஆமென். ஹல்லேலூயா. God is the ultimate defender of his people. அவருடைய ஜனங்களுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுதான் சொல்கிறார். நான் உன்னுடைய சத்ருவை நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன், அதுக்கு ஒருபாடு அவன் நான் இரட்சகர் மீட்பர் என்பதையெல்லாம் அவன் விளங்கி கொள்வான் அப்படின்னு சொன்னால், உனக்கு நான் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு என்பதை சத்ரு விளங்கும்படி செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி காலையில் என்னுடைய டிஃபெண்டர் யார், என்னுடைய பாதுகாவலர் யார், எனக்கா யுத்தம் செய்கிறவர் யார், எனக்கா என்னோடு கூட நிற்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால், என்னை அழைத்ததான தேவன் மட்டும்தான். ஆமென். அதே போல தான் உங்களை அழைத்ததான தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே என் செய்தியினுடைய முதல் பகுதி அதுதான். God is my defender. ஆமென். ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு டிஃபெண்டர் எனக்கு இல்லை. சோத்ரம். ஆமென். அவர் தான் என்னுடைய அல்டிமேட் டிஃபெண்டர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம். அந்த வசனம் அதை தான் சொல்லுது. நான் இப்படி செய்யும் பொழுது நான் யார் என்பதை உன் சத்ரு புரிந்து கொள்வான். ஆமென். அப்படின்னா என் ஜனமாகிய உனக்கு நான் பாதுகாவலனாக நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் 24ஆம் வசனத்தை கவனிங்க. அதில் என்ன எப்படி வார்த்தை வருது பாருங்க. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? ஒரு 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 பராக்கிரமன் என்னிடத்திலிருந்து கொள்ளை ஆடிக்கொண்டான் என்று சொன்னால், அந்த பராக்கிரமனுடைய கையிலிருந்து அவன் என்னிடத்திலிருந்து கொள்ளை ஆடின பொருளை நான் என்ன பண்ண முடியும்? பறிக்க முடியுமா? கூடுமா? ஏன்னா அவன் பராக்கிரமன், நான் பலவீனமானவன். பலவீனமான என்னிடத்திலிருந்து அவன் பறித்து கொள்கிறான். எனவே நான் பார்த்து கொண்டு சும்மா தான் இருக்க முடியும். அந்த பலவானுடைய கையிலிருந்து, அந்த பராக்கிரமனுடைய கையிலிருந்து அதை நான் வாங்க முடியாது. ஆமென். சோத்திரமே. அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அப்ப நீதியின்படி அக்கார்டிங் டு த லா ஒருத்தன் தண்டிக்கப்பட்டு அவன் சிறைக்கு போகிறான்னா அவனை விடுவிக்க கூடுமா? முடியாது. ஆமென். 25ஆம் வசனம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். என்றாலும் எல்லாரும் சொல்லுங்க. என்றாலும் அதான் சொல்றார். என்றாலும் அது முடியாதது தான், அது நடக்காது தான். அவன் பராக்கிரமன் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அல்லேலூயா சொல்றீங்களா? பலவானினாலே கொள்ளையிடப்பட்டதும் என்ன ஆகுமா? விடுதலையாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னோடு வழக்காடுகளோடு கூட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நீ உன்னை பலவீனன் என்று நினைத்து கொள்ளாத. நீ பலவீனன் தான். ஆனால் உன்னை விட பலவான் வந்து உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளும் பொழுது நான் உன்னுடைய பலவானா நான் இருப்பேன். ஆமென். பறிக்க முடியாது தான், ஆனாலும் நான் பறித்து கொடுப்பேன்.
ஆமென், ஹல்லேலூயா. உன்னால முடியாதுதான், நான் உனக்காய் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அதை தான் கர்த்தர் இந்த 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 அதிக வசனத்தில் 26 வசனத்துக்குள்ளே இருக்கிற கருத்து அதுதான். அப்போ இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் பலனற்று நீங்கள் வந்திருப்பீர்களானால், திராணியற்று வந்திருப்பீர்களானால், உதவியற்று வந்திருப்பீர்களானால், கர்த்தர் உன்னோடு கூட பேசட்டும். கர்த்தர் சொல்றார், நான் உன்னுடைய உதவியால், நான் உன்னுடைய பலவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னை நீதிமான் என்று அழைக்கிறவன், உன்னை பலவான் என்று அழைக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். உனக்கா யுத்தத்தை செய்கிறவன் நான். ஆமென். உன்னுடைய டிஃபெண்டர் நான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலையில சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது BC 19 செஞ்சுரி இல்லையா, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நடந்ததான ஒரு யுத்தம். சோதரம். அதில் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களுக்குள்ள யுத்தம். நீங்கள் வீடுகளில் போய் படிக்கலாம். அதில் சொல்கிற ராஜாக்கள் பேரெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதனால் வீடுகளில் படிங்க. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு டீம் 5 ராஜாக்கள், இன்னொரு டீமில் 4 ராஜாக்கள். இந்த 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம் நடக்குது. இந்த ராஜாக்கள் சொன்னால் அந்த நாட்களில் வந்து ஏதோ பெரிய அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு ராஜா, இந்தியாவுக்கு ராஜா நினச்சக்கூடாது. இவர்களெல்லாம் குறுநில மன்னர்கள். ஆமென், சோத்திரம். திருநெல்வேலிக்கு ஒரு ராஜா இருப்பார், திருவள்ளூருக்கு ஒரு ராஜா இருப்பார், அம்பத்தூருக்கு ஒரு ராஜா இருப்பார். அந்த மாதிரி ராஜாக்கள், ஒவ்வொரு டவுனில் இருக்கிற ராஜாக்கள். இந்த ராஜாக்களுக்குள்ளே யுத்தம் நடக்கும் பொழுது சோத்திரம், அதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், சோதோம் என்கிற பட்டணம் பிடிக்கப்படுது. ஆமென். அப்போ இந்த சோதம் என்கிற பட்டணத்தை பிடிக்கும் பொழுது, சோதம் என்கிற பட்டணத்தில் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சோதரம். இந்த யுத்தத்தில் அவனையும் என்ன பண்ணுறாங்க, பிடித்து கொண்டு போயிடுறாங்க. சோதரம். இதை ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கணும், பலவானுடைய கையிலிருந்தும் உன்னை விடுவிக்கக்கூடிய வல்லமையுள்ள பலவான் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும், வெறும் 318 ஆட்களை வைத்துக்கொண்டு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரர் பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். Praise the Lord. Hallelujah. ஒரு பெரிய ஒரு பராக்கிரம் நிறைந்ததான ஒரு ராஜா தன்னுடைய சகோதரனுடைய மகனை கொண்டு போயிட்டான், சிறையாய் கொண்டு போயிட்டான்னு ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது 318 பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டு, அவங்க 318 பேரும் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்க கையில் ஆயுதங்களை கொடுத்து சோத்திரம், பராக்கிரமுடைய கையிலிருந்து சோத்திரம், ஹல்லேலூயா, யாரை மீட்டு கொண்டு வந்தானா? லோத்தை மீட்டு கொண்டு வந்தான். ஆமென். இன்னைக்கு காலையில் பாருங்கள், 19th செஞ்சுரியில் BC நடந்ததான சம்பவத்தை இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். ஆமென். ஆனால் ஐயா அப்போ அவர் செஞ்சாருங்க 19th செஞ்சுரியில். இப்போ ஆண்டவருக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சாங்க, வயசு ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் பல நற்று கொஞ்சம் தடன்னு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தெய்வன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிற தெய்வன் அல்ல, அவர் இளைத்து போகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நூற்றாண்டிலையும் ஆமென், உன்னோடு கூட யுத்தம் செய்கிறவனோடு கூட நின்று உன்னை விடுதலையை தருகிற அற்புதமான கர்த்தர் அவர். அவர் பராக்கிரமசாலி. ஆமென், ஹல்லேலூயா. எனவே பராக்கிரமுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியுமா அப்படின்னா, மனிதனால் நான் என்னுடைய பதில் முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார் முடியும், நான் செய்வேன். ஆமென். எனவே இந்த காலையில் எந்த பராக்கிரம வல்லமைகள் சக்திகள் உங்களிடத்திலிருந்து எதை ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருந்தாலும் அவைகளெல்லாம் மீட்டு தருகிறதான தேவாதி தேவன் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, நான் செய்திக்குள்ளே நான் அந்த எடுத்த வசனத்துக்குள்ளே நான் போகிறேன். 26ஆம் வசனம், 49, 26. ஐசையா, உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். இது ஏதோ மாம்சத்தை பிடுங்கி கொடுக்கறது இல்லை.
அல்லது எதிராளி ஒருத்தன் மாம்சத்தை இன்னொருத்தன் சாப்பிட்றது இல்லை. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எதிராளிகள் அவர்களோடு கூட அவர்கள் யுத்தம் செய்து கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், பின்னிட்டு போக நான் கிரியை செய்வேன். உன்னை எதிர்த்து வருகிறதான எதிராளிகள் அவர்களுக்குள்ளவே அவர்கள் சண்டையிட்டு கொண்டு திரும்பி போகக்கூடிய கிருபையை நான் உனக்கு தருவேன் என்கிறதான அந்த அர்த்தத்தில் தான் இந்த வசனமானது வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ எதிர்த்து வருகிறதான எதிராளி இருக்கிறான், அவனோடு கூட யுத்தம் செய்ய பலன் இல்லாமல் நான் இருக்கையில் வந்த எதிராளிகளுக்குள்ளவே, ஆமென், பிரச்சனைகளை உருவாக்கி தந்து அவர்களாகவே திரும்பி ஓடி போக தேவன் செய்த சம்பவங்கள் இந்த வேத வசனத்தில் உண்டு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவருடைய ரத்தத்தை அவர்களுக்கே நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே நான் கொடுப்பேன். அப்போ நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். 1-2 விஷயங்கள் நமக்கு தெரிந்த சம்பவத்தை நான் வாசித்து ஜெபித்து நான் முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 Chronicles chapter 20, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு யுத்தம், யோசபாத் என்கிற ராஜாவின் காலத்தில் நடந்ததான யுத்தம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், ஆமென், ஹல்லேலூயா, இருக்கிற எல்லாருக்கும் பெரும்பாலும் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் வருகிறார்கள். 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 ராஜாக்கள் வருகிறாங்க. 22ஆம் வசனத்துலையும் அந்த 3 பேரும் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ 3 ராஜாக்கள் ஒரு ராஜாவை எதிர்த்து வராங்க பாருங்க. 22ஆம் வசனத்தில் அந்த 3 ராஜாக்கள் பேர் அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேசத்தார். சோத்ரம். இப்படி வரும்பொழுது யூதாவின் ராஜாவால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். சோத்ரம். அவனுடைய ஜெபத்தை பார்க்குறோம். அந்த ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாரு, ஆண்டவரே இவனை ஜெயிக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 10ஆம் வசனத்தை படிங்க. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. அதாவது பழைய ஹிஸ்டரியை பேசுறாரு ராஜா. நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது இந்த தேசத்தின் வழியாக நீங்கள் எங்களை என்ன பண்ணல, கொண்டு வரல, அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணலை, அவங்கள நீர் அப்படியே விட்டுட்டீர், எங்களை நீர் வேற வனாந்திர வழியாக சுற்றி வர செஞ்சீர். அப்ப நன்மை தான் நீர் அந்த தேசத்தாருக்கு என்ன பண்ணீங்க, செஞ்சீங்க. படிங்க. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு இது. நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். எப்படி ராஜா ஜெபிக்கிறான், என்ன கருத்தை கர்த்தருக்கு முன்னாடி வைக்கிறானா, ஆண்டவரே நீர் ஈஜிப்ட்லேருந்து எங்களை கொண்டு வந்தபோது இந்த ஜனங்களை நீர் பாதுகாத்தீர், நாங்கள் உள்ளே நுழைஞ்சு வந்திருப்போமானால் நாங்கள் அப்போ என்ன பண்ணியிருந்திருப்போம், இதெல்லாம் அடிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் நீ அப்படி செய்யலை. ஆனால் இப்போ அவன் நம்ம செஞ்ச நன்மைக்கு தீமை சரி கட்ட பார்க்குறான். நீர் எங்களுக்கு தந்த இந்த தேசத்தில், இந்த வாக்குத்தத்த தேசத்திலிருந்து எங்களை கெடுக்க பார்க்குறான், எங்களை துரத்த பார்க்குறான். அதுதான் யோசபாத் வைத்ததான ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் தேசத்தை தந்தது என்னுடைய ஆண்டவர். வாக்குத்தத்தத்தின் தேசத்தை தந்தது இந்த 3 ராஜாக்கள் அல்ல. நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் நல்லா உள் வாங்கணும். அம்மோனோ, மோவாபோ, சேயீர் மலை தேசத்தாரோ இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கல. கானான் தேசத்தை தந்தது கர்த்தர். கர்த்தர் தந்ததான ஆசீர்வாதத்திலிருந்து என்னை விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். கர்த்தர் தந்ததான நன்மையிலிருந்து என்னை பிடுங்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் இந்த 3 ராஜாக்கள். அதை தான் யோசபாத் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே நீர் தந்ததான இந்த தேசத்திலிருந்து எங்களை அவன் விரட்டணும்னு நினைக்கிறான். ஆனால் அன்னைக்கே நீ நினைச்சிருந்தா அவனை அடிச்சிருப்ப. ஆனால் அன்னைக்கு நீ நன்மை செஞ்ச, ஆனால் இவன் இன்னைக்கு தீமை செய்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கறது இதுதான், நன்மையை வாங்கி கொண்டு தீமை செய்கிறதான ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நன்மை செஞ்சால் ஜனம் பின் நாட்களில் நமக்கு நன்மை செய்யும்னு சொல்லி. இல்லை, நன்மையை வாங்கி கொண்டு தீமையை செய்கிறதான ஜனம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எஸ், அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறாரு.
ஆண்டவரை எங்களை காட்டிலும் அவன் பலன் மிஞ்சி இருக்கிறான், திரளான ஜனமாக இருக்குது, அவனை ஜெயிக்க அவனை எதிர்த்து நிற்க எங்களில் பலன் இல்லை. அதுதான் ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை, என்னிடத்தில் சப்போர்ட் இல்லை, என்னிடத்தில் யுத்த புருஷர்கள் இல்லை இந்த 3 ராஜாக்களையும் எதிர்க்க. ஆமென், எனக்கு பலன் இல்லை என்பதை அவன் நோக்கி கூப்பிட்றான். நீ நியாயம் செய்ய மாட்டீரோ? ஆமென். இந்த மாதிரி எத்தனை முறை நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நியாயம் செய்ய மாட்டீரா, நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்கோடு என்னால் போராட முடியலையே. அதே நீங்களே நானும் ஜெபம் பண்ணுறோம், அதே ஜெபம் தான் அன்னைக்கு ராஜா ஜெபம் பண்ணாம பாருங்க. நீங்கள் நான்லாம் ராஜாவே இல்லை, ஸ்தோத்திரம். ஆமென், மந்திரியாக கூட இல்லை இன்னைக்கு பண்ணலாம். ஆமென். ஆனால் யூதா தேசத்தை ஆளுகிற ராஜா ஜெபம் பண்ணுறான், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். இந்த ஜெபம் ஏறெடுத்த உடனே ஆவியானவர் வந்து ஒருவர் மேலே இறங்கினார் பாருங்க. 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம் அதை. அந்த மனுஷன் மேலே ஆவியானவர் வந்து இறங்கின உடனே இப்போது அவன் தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, கேளுங்க, லிசன். ஆமென், ஹல்லேலூயா. என்னங்க? கேளுங்க, ஸ்தோத்திரம். ஆமென். பதட்டத்தில் இருக்கும்போது, பதறி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது தேவனுடைய சத்தம் கேட்க முடியாது. ஆமென். எனவே ஆவியானவர் இறங்கி வந்துட்டு பேசுகிறாரு, கேளுங்க. சோதரம், நீ பதட்டத்தில் இருக்கிற, ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கிற, பிபி ரைஸ் ஆகின போகுது. சோதரம், லிசன், நான் பேசுகிறேன், கேளு. அதனால் ஆவியானவர் வந்தோடனே தடன்னு பேசில்லை, டப்புன்னு வந்து இறங்கி திருக்கரசம் சொல்லிட்டு போயில்ல. அவர் சொல்ல, லிசன் லிசன் லிசன், பதட்டப்படாத, என் சத்தத்தை கேளு அப்படின்ட்டு கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்றீங்களா எல்லாரும்? இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை. யூதா தேசத்தின் ராஜாவே, நீ யுத்தம் செய்ய போறதில்ல, இந்த யுத்தம் என்னுடையது. ஐ வில் ஃபைட் ஃபார் மை நேஷன், மை பீப்புள். ஆமென். என் ஜனத்துக்காக, என் நேஷனுக்காக நான் யுத்தம் செய்வேன். இது இன்னும் உன்னுடைய யுத்தம் இல்லை, இது உன்னுடைய காரியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இது என்னுடைய காரியம். 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். செகண்ட் வேர்ட், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஒன்று நான் சொன்னேன், லிசன். ரெண்டாவது நான் சொல்கிறேன், தரித்து நில்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, தரித்து நின்று. ஆமென். ஆண்டவர் ஓடிடுன்னு சொல்ல. அவன் 3 ராஜா வந்துட்டான். யோசபாத், ஓடி போய் ஒளிஞ்சிக்க, 3 மாதம் கழிச்சு வா, 6 மாதம் கழிச்சு வா. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு? ஜனமே தரித்து நில். ஆமென். ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு, தரித்து நில். பயமாக இருக்கா? நில். தோத்துருவேன்னு நினைக்கிறியா? நில். உன்னை விட அவன் பெரியவனா? எஸ், நில். தரித்து நில். அங்கே இரு, அந்த சிச்சுவேஷனில் இரு. சோத்திரம். ஆமென். நீ தரித்து நில், நான் யுத்தம் பண்ணுறேன். இருக்கீங்களா எல்லாரும்? காது கேட்குதா? ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எஸ்கேப் ஆகிடலாமான்னு நினைக்கிறோம், ஓடிடலாமான்னு நினைக்கிறோம். அதுதான் நமக்கு சொல்யூஷனாக தெரியுது. ஆனால் காட்ஸ் சொல்யூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஹியூமன். மனுஷனுடைய சொல்யூஷன் அல்ல தேவனுடைய சொல்யூஷன். அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல நில்லு, அங்கே தரித்து நில்லு, ஃபோமாக நில்லு, திடமாக நில்லு, உறுதியாக நில்லு. உன் கால்கள் இந்த அஸ்திபாரத்தின் மேலே நிற்கட்டும். கண்மலையாக கிறிஸ்து நான், என் மேலே நில்லு. சோத்திரம். ஆமே. நான் அசையாத கண்மலை. ஹல்லேலூயா. புயல் அடிக்கட்டும், பெருங்காற்று வீசட்டும், தரித்து நில். சோத்திரம். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் வீடுகளில் போய் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோத்திரம் வந்ததான அந்த மனுஷரில் கர்த்தர் கலங்கடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. 24ஆம் வசனம். யூத மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. 22ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், படிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அதுதான் நம்ம எடுத்த வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினான். எதிராளிகளுக்குள்ளே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவள் செத்து கிடக்கிறதை யோசபாத்தும் அவனுடைய ஜனமும் கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொன்னார், உன்னை ஒடுக்கிறவனுடைய மாம்சத்தை அவனுக்கே நான் தின்ன கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அவர்களுக்குள்ளவே வெட்டுண்டு விழுந்து கிடக்கிறத, பிரேதங்கள் விழுந்து கிடக்கிறதையும் ஜனங்கள் காண கர்த்தர் உதவி செய்தார். 3 நாள் ஆச்சான் அவனுடைய கொள்ளையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்கள் வருவதற்கு. எத்தனை நாள் ஆச்சான்? 3 நாளாக எதிராளியினுடைய பொருட்களை என்ன பண்ணுறான்? எடுக்கிறான் பார். சோத்திரம். ஆமென். அவ்வளோ செல்வத்தையும் அவ்வளோ பொருளையும் சுதந்திரிக்க பலவானுடைய கையிலிருந்து எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே கேள், தரித்து நில், புறப்படு என்று சொல்லும் போது புறப்படு, கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேளு, தரித்து நெல், விசுவாசத்தோடு ஜெபத்தோடு புறப்படு அப்படின்னும் போது நீ தான் போகணும், நீ தான் நிற்கணும். ஆமென். நீ தான் போராடணும். சோத்திரம். ஆமென். உன்னை வைத்து தான் கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நமக்காக வேறு யாருன்னா வருவாங்களா, அல்லது நமக்காக அவங்க கத்தியெல்லாம் எடுத்துன்னு போய் சண்டை போடுவாங்களான்னு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்வார், இல்லை, நாளை தினத்தில் நீ என்ன பண்ணணும்? போகணும். சில நேரங்களில் சிலரை போய் சந்திப்பதும், சில காரியங்களுக்காக புறப்பட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நமக்கு முந்தின நைட்டே தூக்கம் வராது. ஐயோ, நாளைக்கு போய் அந்த மூஞ்சை பார்க்கணுமா, அவங்ககிட்ட கேட்கணுமா, ஐயோ அவன் என்ன சொல்ல போகிறானோ, ஏதோ சொல்ல போகிறானோ, எப்படி நடக்க போதோ, என்ன நடக்க போதோன்று ஒரே அங்கலாய்ப்பாக இருக்கும். அதில் தூக்கமே வராது. ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு நீ தான் என்ன பண்ண போகிற? புறப்பட்டு போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். போடுவார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அதனால் நீங்கள் என்ன காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் வாஞ்சித்து கொண்டிருந்தாலும், ஆமென், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார்.